அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். எலெக்ஷன் வர நெருங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய கட்சிகள் வந்துட்டு போட்டி போடுறது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா, தாவேகா இந்த எலெக்ஷனில் போட்டியிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க? தேர்தலில் கொடுக்கப்பட்ட நெருக்கடி இல்லை தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அவர் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சந்தேகம் வரலாமா? அதே நேரம் இப்படி ஒரு சந்தேகத்தை திமுகவின் இணைய கூலிப்படைகள் வந்து சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு திமுகவுடைய வெற்றிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது விஜயினுடைய வருகை தான். அப்போ விஜயை எப்படியாவது பயமுறுத்தி இந்த அரசியல் களத்திலேருந்து விரட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜய் மீதான அந்த அவதூறு பிரச்சாரங்கள்லாம் பார்த்தாலே அவர்களுடைய நோக்கம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா விஜய் மீது நீங்கள் வந்து வேறு எந்த குற்றச்சாட்டையுமே சொல்ல முடியாது. இவர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டாரு, அதனால தான் தனி விமானத்தில் போகிறாருன்னா உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் எந்த அரசு பதவியிலையும் இல்லை. இன்றைக்கு அவர் வாழ்கிற சொகுசு வாழ்க்கைங்கிறது சினிமாவில் அவர் சம்பாதித்த பணத்தை வைத்து தான், மற்றவர்களுடைய பணத்தை கொள்ளையடிச்செல்லாம் கிடையாது. ஆனால் இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை வந்து நீங்கள் பிராண்ட் பண்ணணுன்னா இவர் ஊழல் பணத்தில் இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாருன்னு சொல்லிடலாம். ஆனால் விஜய் வந்து அப்படி சொல்ல முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து இந்த நடிகையோட போகிறாரு, அந்த நடிகையோட போகிறாரு அப்படின்லாம் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. முக்கியமாக இந்த பிரச்சாரத்தை மக்கள் நம்பி இருந்தால் விஜய் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போகும்போது யாருமே அவரை பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 41 பேருடைய உயிர் பறிபோகிற அளவுக்கு மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கூடியதை வைத்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பிரச்சாரம் எதுவுமே மக்கள் மத்தியில் வந்து எடுபடலை அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும். திமுக நிறைய பிரச்சாரங்கள் சொல்லிட்டு இருந்தாலுமே அவரை பற்றின இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சாரம் என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய ரகசியமான பி டீம், பாஜகவின் இறக்கி விட்ட குழந்தை அவர், பாஜகவினுடைய குழந்தை தான் அவர், திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக பாஜக செய்கிற சூழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜகவை பெருமளவில் விமர்சிக்கவே இல்லை. ஈரோட்டில் நடந்ததை கூட பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை ரீதியான எதிரி தான், ஆனால் பெருசாக விமர்சிக்கவே இல்லையே. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க, விஜய் வந்து எந்த காலத்திலும் பாஜகவுடைய ரகசிய கூட்டாளியாகவோ பி டீமாகவோ இருக்க மாட்டார். அந்த உத்தரவாதத்தை நாம் நிச்சயமாக கொடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்தாலே இவர் பாஜகவுடைய நண்பர் இல்லை, பாஜகவுடைய நம்பர் 1 எதிரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு விஜயினுடைய கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் கிடையாது. விஜயினுடைய படத்தை இன்றைக்கு வெளியிட முடியாத அளவுக்கு தங்கள் கீழ் இருக்கிற அந்த தணிக்கை வாரியத்தின் மூலமாக ஒரு பெரிய தடையை ஏற்படுத்துறதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். விஜய் வந்து அவருடைய நண்பர் கிடையாது. அதே நேரம் தங்கள் கூட்டணிக்குள் இவரை கொண்டு வருவதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு இவர் உடன்படலை. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் உண்மை. அதுக்கு அடுத்து கொள்கை எதிரியாக ஒருத்தரை அடையாளம் காட்டிட்டு அவருடைய தோளில் கை போட்டுலாம் நீங்கள் மக்களை சந்திச்சிட முடியாது. மக்களே பார்த்தீங்கன்னா உங்களை விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு விஷயம் செய்வதுங்கிறது தாவேகாவுடைய எதிர்காலத்தையே குழி தோண்டி புதைப்பதற்கு சமம். அதனால் விஜய் வந்து அந்த தப்பை எந்த காலத்திலையும் பண்ண மாட்டார். அதே நேரம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விஜயை இந்த அரசியல் களத்திலிருந்து நகர்த்துவதற்கு இந்த மாதிரியான அவதூறு பிரச்சாரம் தேவையாக இருக்குது. அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் பாஜகவுடைய நெருக்கடிக்கு பயந்து இவர் அரசியல் களத்தை விட்டே போயிடுவார் அப்படிங்கிறதும். நீ யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் இவரை பாஜகவுடைய பி டீம்ங்கிறீங்க, இன்னொரு பக்கம் இவர் தேர்தலையே சந்திக்காமல் ஓடிடுவார்னு சொல்கிறீங்க. இப்போ எதை நாங்கள் நம்புறது? ஏன்னா 2 குற்றச்சாட்டுமே இல்லை, இங்கே ஒரு முரணா இருக்கு. அஜெண்டா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிறது தான் வந்துட்டு போட்டியே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார். பாஜக வந்து இதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, பாஜக வெர்சஸ் தாவேகா இந்த லெவலில் கொண்டுட்டு போகணும். ஸோ இந்த ஒரு நரேஷனை வந்து மக்கள் மத்தியில் வந்து செட் பண்ணணும். ஏன்னா திமுகவை எதிர்த்தா மட்டும்தான் வந்துட்டு இங்கே களத்தில் ஜெயிக்க முடியும். நான் களத்திலேயே இல்லாத ஒரு கட்சி கூட வந்து நான் போட்டி போட விரும்பலை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ களத்திலே இல்லாத கட்சினா பாஜகவை எதிர்க்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான நெருக்கடிகள் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வழிக்கு வந்துடுவார். இதுவும் இல்லாமல் சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பதற்காகவே விஜய் வந்து களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்கார். இந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க, விஜய் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேகா வெர்சஸ்
திமுக தான் இந்த தேர்தலில் நடக்க போகிற ஒரு விஷயம். அவர் வந்து தன்னுடைய கட்சியை குறித்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயமா அதை சொல்லலை. இங்கே இருக்கிற கள நிலவரம் இப்படி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அதிமுக கூட்டணிக்குள் எப்போ பாஜக போச்சோ அப்போவே வந்து அவங்க அந்த போட்டியில் இல்லை. அதுதான் உண்மை. அது இப்போ தெரியாது. இப்போ நம்ம இதை குறித்து பேசுகிற இப்போ நம்ம பேச்சு கூட சிலருக்கு அபத்தமாக தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வரும்போது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் இந்த தேர்தலுங்கிறதே டிவிகே வெர்சஸ் டிஎம்கேவாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் நடக்கும். அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவுக்கு திமுகவும் மிகப்பெரிய எதிரி தான். அப்போ திமுகவை வீழ்த்தணுங்கிறது தான் பாஜகவுடைய நோக்கம். ஸோ அந்த நோக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கும்போது அவரை எதுக்கு இந்த தேர்தல் காலத்திலிருந்து அப்புறப்படுத்த நினைக்கணும். இப்போ நம் எதிரியை வந்து இன்னொருத்தர் வீழ்த்துறான் அப்படின்னா அதை வேடிக்கை பார்க்கத்தானே அவங்க செய்வாங்க. நம்ம தான் வீழ்த்தி ஆகணும், இவர் எதுக்கு வீழ்த்த வந்தாரெலாம் நினைக்க மாட்டாங்களே. அதனால் இப்போ டிவிகே குறித்து வருகிற கருத்துக்களும் அபிப்பிராயங்களும் பலருடைய ஆசை அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறு பிரச்சாரம், அப்படி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக சார். இல்லை, கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் கழித்து தான் வந்துட்டு விஜய் பேசவே ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா மௌனம் காக்கிறார். தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காகவே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, அதுக்காகவே எதுவுமே பேசாமல் இருக்கிறவர் மக்கள் பிரச்சனை பற்றி பேசுவார்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் எப்படி நம்புறது? நிச்சயமாக பேசாது. எப்படி நம்புறதுங்கிறத காலம் தான் உங்களுக்கு சொல்லும். இன்னொன்று, ஏன் ஜனநாயகன் குறித்து அவர் பேசலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஜனநாயகன் படத்தில் விஜய் ஹீரோ, ஆனால் பணம் போட்டவர் வேற ஒருத்தர். இன்றைக்கி இந்த படம் இப்படி ஒரு சிக்கலில் இருக்குன்னு விஜய் வாய் திறந்து பேசினா நாளைக்கு அதை வந்து ஒரு வன்மமாக எடுத்துக்கிட்டு தணிக்கை வாரியம் இன்னும் தீவிரமாக இந்த படத்தை விடக்கூடாது அல்லது இந்த படத்தை வந்து கட் பண்ணி எரியணும்னு நினச்சிட்டாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது அந்த தயாரிப்பாளர். அப்போ நம்முடைய கோபத்தை காட்ட போய் இன்னொரு தயாரிப்பாளர் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் அமைதி காக்கிறாரு. புரியுதா இல்லை? இப்போ பாருங்கள், இந்த வழக்கு கோர்ட்டில் நடக்குது. சென்சார் போர்டு வந்து ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. என்ன முன் வைக்கிறாங்க அப்படின்னா, அது ரிவைசிங்க்கு போயிருந்திருக்கலாம், அதுக்கு முன்னே இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, அதுதான் தப்பு அப்படின்னு அந்த கோர்ட்டுக்கு போனதே ஒரு கொலை குற்றமாக அங்கே வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தணிக்கை வாரியம் சான்றிதழ் கொடுக்கல, அதை வழங்க சொல்லி இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது வந்து வழக்கமான நடைமுறை தானே. நம்ம எல்லாருக்குமே நீதி கிடைக்கலன்னா நீதிமன்றத்துக்கு தானே நாடி போவோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ யாரை கேட்டு கோர்ட்டுக்கு போனேன்னு கேட்குறாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போனதையே ஒரு கொலை குற்றமாக பார்க்குற சென்சார் போர்டு நாளைக்கு சென்சார் போர்டு இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு நினச்சி இவர் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டு அல்லது ஏதாவது ஒரு கோபத்தில் சில வார்த்தைகளை விட்டு அதை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க? ஸோ எங்களையே நீங்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களா, அப்போ உங்கள் படத்தை என்ன பண்ணுற பாருங்கன்னு அவங்க பழிதி இருக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது ஒரு தயாரிப்பாளர், அவருடைய 350 கோடி ரூபா முதலீடு. ஸோ அதன் காரணமாக கூட இவர் அமைதி காக்கலார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே விஜயனுடைய சுபாவம், அவர் வந்து சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் நரம்பு புடைக்கி கத்துற ஆள். அரசியல் களத்துக்குன்னு உள்ள வந்தாச்சு சார், நீங்க பேசாம அமைதியா இருந்தா மட்டுமே சரியா போயிடுமா? அப்படியா? ஆமா சார். அகிம்சை மூலமே இந்த நாட்டில் வந்து ஒருத்தர் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அதுவும் இங்கே நடந்திருக்குல்ல. சுபாஷ் சந்திர போஸும் தெரியுமில்ல. எல்லாம் வேற. அதே நேரம் அகிம்சைக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு வலிமை இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் மேல நீங்க எல்லா கட்சி தலைவர்களும் இந்த ஒரு அமைதி, இந்த ஒரு மௌனம் வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அதை கவனிக்கிறாங்களா இல்லையா? இல்ல, அதை வந்து தொண்டர்கள் தானே சொல்லணும். இப்போ ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து விஜயனுடைய மௌனத்தின் மீது நமக்கு கேள்விகள் இருந்தாலும் அதுக்கு பின்னால் வந்து ஒரு நியாயம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். தாவேக்கா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து புரிஞ்சுக்குவாங்க. எந்த தாவேக்கா தொண்டரும் ஏன் எங்கள் தளபதி வந்து மௌனமாக இருக்காருன்னு கேட்கவே இல்லையே. விஜய் ரசிகர்கள் பெயரில் இயங்குகிற அந்த டிபியை வச்சுட்டு விஜயை விமர்சிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அது பெரும்பாலும் திமுகவுடைய இணைய கூலிப்படை. அங்கிருந்து வேணால் இந்த மாதிரி கருத்து வரலாமே தவிர விஜயினுடைய ரசிகர்களோ தாவேக்கா தொண்டர்களோ இப்படி ஒரு கருத்தை முன்வைக்க மாட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவர்களுடைய வேதம். எல்லாத்துக்கும் மேலே எல்லா விஷயத்திலும் ஒரு வழிமுறை இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து இம்மீடியட்டாக நம்ம தீர்க்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம பயங்கரமாக வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க, காரியமாக வீரியமா அப்படின்னா காரியம்தான். நீங்கள் வீரியத்தை காட்டுறேங்கிற பேரில் காரியத்தை இழந்துடக்கூடாது. ஸோ விஜயனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அந்த குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க சிபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் விஜய் பேரும் சேர்க்கப்படலாம். அப்படி சேர்க்கப்பட்டால் அவர் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் வந்துகிட்டு இருக்குது. உங்கள் பார்வையில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த அசம்ஷன் எங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு? சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. அதாவது விஜய் கைது செய்யப்படணும்,
அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இணைய கூலிப்படைகள் இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, கரூரில் 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல, அது விபத்தா கொலையா? அதான் நான் கேட்குற கேள்வி. அது விபத்தாக இருக்கும் பட்சம் விஜய் எதுக்கு கைது செய்யணும்? அது கொலையாக இருக்கும் பட்சம் அதுக்கு காரணம் இவர் தான் கூட நீங்கள் பழி சுமத்தலாம், குற்றம் சுமத்தலாம். அது வந்து ஒரு 100% விபத்துங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. அப்படி தான் இதுவரை செய்திகளே இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் கைது செய்வாங்க? ஒரு தகவல் இருக்குன்னா அதில் ஒரு லாஜிக் வேணாமா? என்ன அப்படி ஒரு செய்தி வந்தால் நம்ம உடனே நம்பிட முடியுமா, இல்லை மக்கள் தான் நம்பிடுவாங்களா? எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரப்பப்படுகிற அவதூறுகளை ஒரு ஆதாரமாக வச்சு சிபிஐ வந்து விஜய் கைது பண்ணிடுமா? அதுக்கு அடுத்து சிபிஐ விசாரணை கேட்டது யார்? விஜய் தான் கேட்டார். என்ன தமிழ்நாடு காவல்துறை விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வேறொரு விசாரணை உயர்மட்ட விசாரணை குழு அமைங்கன்னு இவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் தான் சிபிஐயே இன்னைக்கு வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அவர் தான் சென்ட்ரு பாயிண்ட்டுங்கிறதுனால அவர்கிட்ட அவங்க விசாரிக்கிறாங்க. புரியுதா இல்லையா? அதுக்கு அடுத்து நமக்கு தெரியாத சில உண்மைகள் விஜய்க்கு தெரிந்திருக்கலாம். என்னுடைய கணிப்புப்படி விஜய்க்கு பல உண்மைகள் தெரியும். அந்த உண்மைகளை சொல்வதற்கு அந்த சிபிஐ விசாரணைங்கிறத அவர் பயன்படுத்திக்கிறார். இதுதான் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது அவரை கைது பண்ணுவார் அப்படிங்கிறதுலாம் ஒரு அபத்தமான எதிர்பார்ப்பாக தான் இருக்கு. கரூர் சம்பவத்தில் இப்போ விஜய் மேலே தவறே இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? என்னுடைய பார்வையில் தவறு இல்லை தான். அவர் சொன்ன டைமுக்கு வந்திருக்கலாம். போலீஸ் எங்கே நின்று சொன்னாங்களோ அங்கேயே நின்று பேசியிருந்தாங்க. அங்கே ஒரு வேளை வந்து கிளாஸை ஏற்றி விடாமல் மக்கள்கிட்ட அங்கேயே கையை காட்டியிருந்தா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிற ஜனமும் இருந்திருக்கும். இந்த மாதிரியான தவறுகளை தவிர்த்திருந்தா 41 பேர் செத்துருக்க மாட்டாங்களா? ஆமாம், கரெக்டு தான். நீங்கள் சொல்கிற இதெல்லாம் தவறுகள் என்றால் இந்த தவறுகளை செய்தது தமிழக காவல்துறை தான், விஜய் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ள வரும்போது காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்தார். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மேலே வரக்கூடாது, வண்டிக்குள்ளே தான் உட்காரணுங்கிற நிபந்தனையை விதித்தது காவல்துறை. நீங்கள் ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படிங்கிறத கண்டிஷனாக போட்டது காவல்துறை. நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் நடந்திருந்தால் அந்த கூட்டம் இவர் வர்ற வழியிலேயே இவரை பார்த்துட்டு அங்கங்கே தேங்கியிருப்பாங்க, இல்லை வீட்டை நோக்கி போயிருப்பாங்க. இந்த விபத்து நடந்த இடத்துக்கு ஒட்டுமொத்த கூட்டமும் திரண்டு வந்திருக்காது. ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுங்கிற நிபந்தனையே காவல்துறை தான் விதித்தது. காவல்துறையினுடைய நிபந்தனையை நம்ம மீறக்கூடாதுங்கிறதுனால தான் இவர் பஸ்ஸுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தார். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம விஜயை குற்றம் சாட்ட முடியும்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் தாமதமாக வந்தாருங்கிறதே ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அந்த இடத்த அவர் ரீச் பண்ணியிருக்காரு. இங்கே என்னன்னா காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கல. எல்லாத்துக்கும் மேலே இத்தனை பேர் வருவாங்கன்னு நம்பி வந்து காவல்துறை வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேலே கூட்டம் அதிகமாக இருக்கும்போது இன்னும் அந்த காவலர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்குன்னா அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. பட் அதே நேரம் இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்குன்னு அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதனால் அவர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. பட் அதே நேரம் இந்த மாதிரியான காரணங்களை வைத்து விஜயை வந்து ஒரு குற்றவாளியை பிராண்ட் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறேன். விஜய் கூட வந்துட்டு பெரும்பாலும் இப்போ யாரும் கூட்டணி இன்னும் பேச்ச வார்த்தை ஆரம்பிக்கல. இவர் டிடிவி தினகரன் போகிறத மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் திரும்ப அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே போயிட்டாரு. திரும்பவும் வந்து தாவேக்கா தனிச்சு தான் போட்டியிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாவேக்காவுடைய ஆசையும் விருப்பமும் லட்சியமும் தனித்து போட்டியிடுறது தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் நாம் தனித்து போட்டியிட்டு திமுக என்கிற ஒரு பலமான கூட்டணியை வெல்ல முடியுமாங்கிற ஒரு கேள்வி வந்து விஜய்க்கு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எதிராளியினுடைய கூட்டணியை உடைக்கணும். அது ஒரு வகையில் ராஜதந்திரம். அந்த பலத்தை வந்து நீங்கள் அப்படி சதறடிச்சிங்க அப்படின்னா அவங்கள வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அந்த அடிப்படையில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக பலமாக நினைக்கிற காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகளையும் இடதுசாரிகளையும் அங்கிருந்து நகர்த்தணும் அப்படின்னு நினச்சி சில மூவ் நடக்குது. அதில் ஒன்று தான் காங்கிரஸ் கட்சிக்குள் இன்றைக்கு எழுந்திருக்கிற அந்த போர்க்குரல். இவ்வளோ நாள் காங்கிரஸ் என்னன்னா ஒரு அடிமை கட்சியாக இவங்க தூக்கி போடுற அந்த சீட்டை வாங்கிக்கிட்டு அதில் போட்டிக்கிட்டு திமுகவுக்கு வந்து ஆமாம் சாமி போடுற கட்சியாகவே காங்கிரஸ் இருந்தது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. இது வந்து தற்செயலாக கேட்கல, நான் பங்கு தர்றேன்னு ஒருத்தர் சொன்னார், அதான் விஜய். அப்போ நீ தரலைன்னா நான் அங்கே போயிடுவேன் அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய அர்த்தம். ஸோ அப்படி நடக்காத பட்சம் நிச்சயமாக காங்கிரஸ் தாவேக்காவை நோக்கி வரும். ஜனவரி இறுதிக்குள் இந்த காட்சிகள் மாறுவதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ காங்கிரஸ் வந்துருச்சுன்னா பின்னாலேயே விடுதலை சிறுத்தைகளும் தாவேக்காவை நோக்கி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்னென்னா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணிக்குள் நாங்கள் இருக்க மாட்டோம். அதுதான் தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாமக 2ஆக பிளவுபட்டு அன்புமணி பாமக அதிமுக கூட்டணிக்குள்ளே போயிடுச்சு.
இப்போ ராமதாஸுக்கு 2 வழி தான், ஒன்று திமுகவுக்கு போகணும், இல்லைன்னா தாவேகாவுக்கு போகணும். இப்போ தாவேகாவுக்கு போனால் நீங்கள் கேட்டதை விட அதிக சீட்டு கிடைக்கும், ஆனால் நோட்டு கிடைக்காது. பாமக கட்சியினுடைய நோக்கமே தேர்தல் நேரத்தில் நோட்டு சம்பாதிக்கிறது தான். அப்போ தாவேகா கூட போனோம்னா வெறும் சீட்டு தான் கிடைக்கும், பணம் கிடைக்காது. திமுக கிட்ட போனீங்கன்னா பணமும் கிடைக்கும், கேட்குற சீட்டும் கிடைக்கும். அப்போ ராமதாஸுடைய சாய்ஸ் திமுகவாக இருக்கும் பட்சம் அதை காரணம் காட்டி விடுதலை சிறுத்தைகள் தாவேகா பக்கம் வரும். இது எல்லாமே இன்னும் ஓரிரு வாரத்தில் நடப்பதை வந்து நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். அதனால் இந்த கட்டத்தில் தாவேகா தனித்து போட்டியிடுது போல் தோன்றினாலும் அடுத்தடுத்து காட்சிகள் மாறும்போது அந்த இதுவே மாறும். இப்போ உதாரணத்துக்கு 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தாவேகா தலைமையிட்ட ரெடியாக இருக்குது. ஆனால் ஏன் அவங்க வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காமல் இருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே முடிவான பிறகு நம்மளுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்காக இருக்குது. இப்போ நான் வெளிப்படையாகவே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா வந்து ராஜதந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து பிரயோகப்படுத்துனீங்க. நான் ஓப்பனாகவே கேட்குறேன். தன்னுடைய படத்தை வந்து வெளியிடுறதுக்கே வந்துட்டு இவ்வளவு போராடி கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு கூட்டணியை உடைச்சு தான் பக்கம் இழுத்துட்டு வந்து இவ்வளவு ராஜதந்திரமான வேலைகளை செய்ய முடியும் நினைக்கிறீங்களா சார்? அதாவது விஜய் மட்டுமே களத்தில் இல்லை, விஜய்க்கு பின்னால் ஒரு படம் இருக்குது, சில தளபதிகளும் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் தரப்பில் அந்த கட்சியில் இருப்பவர்கள் காங்கிரஸ் எங்களோட வரும் அப்படின்னு சொல்லி பல வாரங்கள் ஆயிடுச்சு. அந்த நேரத்தை நம்ம யாருமே நம்பியிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்போ இதன் மூலமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், திமுக கூட்டணியை உடைக்கும் வேளையில் தாவேகா நிர்வாகிகள் ஓரளவு வெற்றி அடைந்து விட்டார்கள். விஜயினுடைய வழிகாட்டுதலில் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் விஜயை இப்போ இருக்கிற அவருடைய அமைதியையும் அவருடைய அந்த சாத்வீகமான பேச்சையும் வச்சு நம்ம குறைச்சி மதிப்பிட வேணான்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரியமா வீரியமானா காரியம்தான். அந்த காரியத்தில் அவர் தெளிவாக இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ செங்கோட்டையன் சமீபத்தில் ஒரு பேட்டி எனக்கு கொடுத்திருந்தார். அதில் வந்து தாவேகாவுக்கு 34% வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையா 34% வாக்கு இருக்கா 2 வருஷம் ஆரம்பித்த கட்சிக்கு? அதாவது விஜய் கட்சிக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியான வரவேற்பு இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து இந்த சொல்கிற அந்த வாக்கு சதவீதம்ங்கிறது யாருடைய கற்பனையும் இல்லை. அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னா, பல்வேறு ஊடகங்கள், அப்புறம் அந்த கருத்து கணிப்பு எடுப்பதற்கென்றே இருக்கிற நிறுவனங்கள், இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அவர் ஏரியாவில் ஒரு வாக்கு கருத்து கணிப்பு, ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா இப்போ நமக்கு வெற்றி கிடைக்குமா, நம்பி பணத்தை இறக்கலாமான்னு அவர் ஒரு கருத்து கணிப்பு, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு உளவுத்துறையினுடைய சர்வே அப்படின்னு இங்கே வந்து பல மட்டங்களில் வந்து இந்த சர்வே எடுக்கப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஒரு இரட்டை இலக்க வரவேற்பு இருக்குங்கிற தகவல் முதல்ல கிடச்சிது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விஜய் கட்சி ஆரம்பித்த புதுசில் அந்த கட்சியையும் திமுக சீரியஸாக எடுத்துக்கல, விஜயையும் சீரியஸாக எடுத்துக்கல. உதயநிதி ஸ்டாலின்ட்டு ஒரு தடவை கேட்குறாங்க, அவர் ஒன்றே ரொம்ப கூலாக நான் சினிமா செய்திகள் படிப்பதில்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உதயநிதி உட்பட பலரும் விஜயனுடைய விமர்சனத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. தாவேகாவை எதிர்க்கிற அளவுக்கும் அவங்க வந்து நிற்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க நம்மளை சாச்சிருவாங்கங்கிற அந்த பயம்தான். அந்த பயம் எப்படி ஏற்பட்டதுன்னா, இந்த கருத்து கணிப்புகள் கொடுக்குற தரவுகள் அடிப்படையில் தான் அந்த பயமே வந்திருக்கு. இப்போ செங்கோட்டையன் சொன்ன மாதிரி 34%, 35% வாய்ப்பு இல்லைனாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கேட்டால் நிச்சயமாக 25% மேல் இவர்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்குது, வாக்கு சதவீதம் கிடைக்கும்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே சார், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டிடிவி வந்துட்டு என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டார். இங்கே ஓபிஎஸ் கிட்டே இருந்தால் வைத்தியலிங்கம் இந்த பக்கம் போயிட்டார். ஓபிஎஸோட நிலைமை என்ன சார்? அவர் தாவேகா பக்கம் போகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இவருடைய அரசியல் அனாதையாக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் வந்து ஒரு செல்லாத ஓட்டு, செல்லாத காசு, அதுதான் நீங்கள் சொன்ன வார்த்தையிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா ஒரு அரசியல் அனாதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவருக்குன்னு பெரிய தொண்டர் பலம் கிடையாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அந்த சமூக மக்கள் இவர் பின்னால் திரண்டிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. ஏன்னா முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு கட்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய நிலையில் இருக்காங்க, ஒவ்வொரு கட்சியிலையுமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி முக்குளத்தோர் ஓட்டு வந்து ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் பின்னால் போகும்? அதுவே வந்து ஒரு அபத்தமான கற்பனை தான். அவர் பின்னால் சில பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்க தவிர ஒட்டுமொத்த மக்களும் அவர் பின்னால் வரமாட்டாங்க. அது தெரிஞ்சதுனால தான் பல கட்சிகள் வந்து இவரை சீண்டவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஓபிஎஸ் இருக்கிற இடத்துக்கு தான் முக்குளத்தருடைய ஓட்டுகள் வரும் அப்படின்னா, இப்போ என்டிஏ வந்து அவர் அனாதையை விட்டுருக்க மாட்டாங்கல்ல, நீங்களும் எங்கள் பக்கம் வாங்க அப்படின்ட்டு அதை வந்து ஓட்டாக கன்சாலிடேட் பண்ண தானே அவங்க விரும்புவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவும் அதை தான் செய்யும்.
தாவேக்காவும் அதை தான் செய்ய நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி யாருமே அவரை சீண்டாமல் இன்றைக்கி தெருவில் நிறுத்தினதுக்கு காரணமே இவருக்கு பின்னால் எந்த ஓட் பேங்கும் இல்லைங்கிறது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியமான ஒரு வீரமான தலைவர் கிடையாது. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எதுலேயுமே தெளிவு கிடையாது. நீங்கள் எந்த கேள்வி கேட்டால் அவர் சொல்கிற பதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியாக இருக்குது. இந்த தன்மை இருக்குல்ல, அது தமிழ்நாடு அரசியலுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி குறைவான விஷயம். எனக்கு தெரிந்து வரப்போகிற தேர்தல் தான் ஓபிஎஸ்சிக்கு கடைசி தேர்தலாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் தமிழக அரசியல் களத்திலேயே இருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான். கிட்டத்தட்ட ஒரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அவர் ஒதுங்கிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நேற்று வரைக்கும் வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் துரோகம் பண்ணிட்டார், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார்னு அப்படி பேசினவர் இன்னைக்கு திரும்பவும் போயிட்டு அந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாரு, நாங்கள்லாம் சேர்ந்து வெல்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கூட்டணி எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் ஓபிஎஸ்க்கு சொன்ன பதில் தான் டிடிவிக்கும். இவரும் கூட ஒரு செல்லாத ஓட்டு தான் என்னுடைய பார்வையில். இவரும் பார்த்தீங்கன்னா ஏன் பின்னால் முக்குளத்தோர்கள் திரண்டு இருக்காங்கங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். உண்மையில் முக்குளத்தோர் டிடிவி தினகரன் பின்னாலையெல்லாம் திரண்டு நிற்கலை. ஏதோ ஒரு சில பேர் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களே தவிர ஒட்டுமொத்த சமூகமும் அவர் பின்னால் நிற்பதாக யாராவது நினைத்தால் அது ஒரு மிகப்பெரிய தவறு. அதே நேரம் என்னென்னா இவர் ஊடகங்களை வைத்து தனக்கு ஏதோ ஒரு பெரிய மாசு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதை வச்சு இன்றைக்கி என்டிஏ கூட்டணிக்குள்ளையெல்லாம் போயிருக்கார். உங்களுக்கு தெரியும், எடப்பாடி துரோகி, அது இல்லாமல் எடப்பாடியை முதல்வராக ஏற்க மாட்டோம், எடப்பாடியை முதல்வராக ஆக்கினா என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் டிடிவி. இன்னைக்கு அதே கூட்டணிக்குள்ளே போயிருக்காரு. நேற்று வரைக்கும் துரோகி துரோகி துரோகினாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக அவருடைய டோன் அப்படி மாறுது. பாஜக கொடுத்த அழுத்தமா இருக்குமோ? பாஜக கொடுத்த அழுத்தம் தான். அதில் என்ன மாற்றம்? நீங்கள் ஏற்கனவே கொள்ளையடிச்சு கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கீங்க, அந்த ஃபைலை கையில் எடுத்தால் நீங்கள் மறுபடியும் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஒழுங்காக எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னதின் அடிப்படையில் தான் இன்றைக்கி தன்னுடைய நிலைப்பாடையே அவர் மாற்றிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் வெற்றி தான் எங்களுக்கு முக்கியம், இந்த நேரத்தில் நாங்கள் துரோகி எதிரியெல்லாம் யாருன்னு பார்க்க மாட்டோம், அமமுக மற்றும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. அமமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல மக்கள் உங்களை வைக்கவும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் வியாபாரி. தேர்தல் நேரத்தில் தான் இந்த மாதிரியான லெட்டர்பேடு கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய யோகம் இருக்கும். அதை வச்சு அவர் அரசியல் பண்ணுறாரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது? தேர்தல் களம் திமுக வெர்சஸ் யார்? கொஸ்டின் மார்க். திமுக வெர்சஸ் டிவிகே தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் நேற்று வரை திமுக வெர்சஸ் அதிமுகங்கிறது தான் தமிழக தேர்தல் களம். இந்த 2 பேர் பின்னால் தான் மற்ற கட்சிகள்லாம் சவாரி பண்ணிக்கிட்டு தேர்தலை சந்திப்பாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான், அதில் மாற்றமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தமிழர் போன்ற கட்சிகளெல்லாம் காணாமலே போயிடும். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இப்போ வரைக்கும் 36 லட்சம் வாக்குகள் வாங்கணும்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு சீமான். ஆனால் இப்போ 2026 தேர்தலுக்கு பிறகு சீமான் கட்சியினுடைய வாக்குங்கிறது 5 லட்சம் கூட இருக்காது. அதுதான் நடக்க போகுது. ஸோ அப்படி ஒன்று நடக்கும்போது இந்த மாதிரியான இந்த சில்லறை கட்சிகள் எல்லாமே இந்த அரசியல் களத்திலிருந்தே காணா போயிடும். ஏன்னா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே டிஎம்கே அதிமுகவெலாம் அந்த இதிலேயே வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.